guys, welcome back to our channel. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எப்படி ஒன் டேப் அடிக்கலாம், ஈஸியாக ஒன் டேப்ஸ் அடிக்கிறதுக்கான ட்ரிக்ஸ் சொல்ல போகிறதில்ல. அதாவது உங்களுக்கு ஒரு இது கொடுக்க போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இப்போ இங்கே என் டீம்மேட் செத்துட்டான், நான் ஒருத்தன் தான் இருக்கேன். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் சும்மா ட்ராக் பண்ணிகிட்டு இருப்பேன். வெறும் டெசர்ட்டில் அப்புறமே டபுள் பாரில் எடுத்து அடிக்கலான்னு பார்ப்பேன். அதில் அடிக்க முடியல, என்னாச்சுன்னு தெரியல. இந்த புதுசாக விட்ட இதில் என்னென்னமோ டிஃப்ரெண்ட்டாக அந்த ஸ்க்ரீனில் பெருசு பண்ணிட்டானுங்க. இப்போ அப்படியே லைட்டாக அவனுக்கு டேமேஜ் போயிருக்கும். அவனை போய் அப்படியே அடிக்கலான்னு ரெஸ்ட் பண்ணி போவேன். அந்த நேரத்தில் இந்த பக்கம் இருந்தே அவனும் அடிப்பான். அதை பார்த்துட்டு இவனை அடிக்கலான்னு பார்த்தா முதல் இடத்துலையும் 134ன்னு போகும். அதுக்கப்புறம் 200க்கு மேலே போய் அப்படியே அடித்தா அவன் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இருந்தே நம்மளை பார்த்துட்டு இருந்திருக்கான் இந்த பக்கம் நின்றுட்டு. இப்போ உங்கள் உட்காந்துட்டு அவன் அடிச்சிட்ருக்கான் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ உட்பிக்கர்லாம் ஈஸியாக ஒரு ஒன் டாப் அடிப்பேன் பாருங்கள். உட்பிக்கர் எடுத்துகிட்டு நான் லாங் ரேஞ்சில் இருக்கான். இந்த ரெட் கலர் நான் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒயிட் கலரில் வச்சு ட்ராக் பண்ணால் தான் வரும். ஷார்ட்டில் சரி லாங்லேயும் சரி நான் எப்போவுமே ரெட்டில் வச்சு தான் ட்ராக் பண்ணுவேன். நான் ரெட்டில் வச்சு ட்ராக் பண்ணாட்டி ஈஸியாக வந்துடும் எப்போவுமே. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அவன் ரெட் இந்த என்னோடய ஏம் ரெட்டில் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்த உடனே அவன் லாங்கில் இருந்தாங்கங்காட்டி சும்மா அவன் எந்த சைட் போகிறானோ அந்த சைடில் நீங்கள் ஃபயர் பட்டனை தூக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ஹெட் விழுகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வருவானான்னு பார்த்தா வரல. அதுக்கப்புறம் நான் அப்படியே ரஷ் பண்ணி போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு, என்னாச்சுன்னு தெரில. அப்புறம் அவன் லாங்கில் இருக்கான். ஆனால் இங்கே என் டீம்மேட் அவனை முடிச்சிட்டான். இப்போ அந்த லாங்கில் இருக்கவன் சுற்றி போட்டுக்கிட்டான். அதுக்கப்புறம் அப்படியே முன்னாடி போனால் இப்போவும் சுற்றி போட்டிருக்கானா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வெளியே வருவான் பாருங்கள். இப்போ நாங்கள் மேலே ஏற ட்ரை பண்ணுறோன்னு அவனே க்ளூவால் போட்டு வெளியே வந்துட்டான். 65 போனோடனே அவன் க்ளூவால் போட்டுருவான். அவனுக்கு தான் டேமேஜ் போச்சா. இப்போ நான் டெசர்ட் மாற்றி உட்பிக்கிற மாற்றிட்டேன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே ஸ்டெப். அவன் சும்மான்ட்டு இருக்க நேரத்தில் மேலே ஈஸியாக தூக்கணுன்னா 301 போச்சா. அவன் சும்மான்ட்டு இருக்கும்போது நீங்கள் சும்மா மேலே தூக்கலாம் ஃபயர் பட்டனை. அதே அவன் ரன்னிங்கில் அவன் மூமெண்ட்டில் இருக்கும்போது அவன் எந்த சைடாக மூமெண்ட் பண்ணுறானோ அந்த இடத்துல நீங்கள் அந்த மாதிரி மேலே தூக்கணும். லெஃப்ட் சைட் பண்ணானா நீங்கள் லெஃப்ட் சைடு, அவன் ரைட் சைடில் ஏறினா அவன் ரைட் சைடு, அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ உங்களுக்கு மெயின் சென்சிட்டிவிட்டி நான் வச்சுருக்க சென்சிட்டிவ் நான் சொல்ல போகிறதில்ல. உங்களோட பிளேயிங் எப்படியோ உங்களோட இது எப்படியோ அப்படி தான் இருந்துச்சு. இப்போ வந்து உங்கள் பிளேயிங் நீங்கள் லைட்டாக ட்ராக் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி அதிகமாக வைக்கணும். அதே உங்கள் கையெல்லாம் பெருசு நீங்கள் செம்மையாக ட்ராக் பண்ணலாம். நான் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் வி ஷேப்பில் ட்ராக் பண்ணுவேன். வி மாதிரி இல்லை யூ அந்த பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன் ஈஸியாக ஒரு ஒன் டேப் விழுந்திருக்கும். அவன் லாங்கில் தான் சும்மா அப்படியே மேலே தூக்குவேன், அவ்வளோதான். அவன் ஈஸியாக ஒன் டேப் விழுந்துருச்சா. இவனே உட்பிக்கர்லேயே அடிச்சிடலான்னு நினச்சேன், இருந்தாலும் டெசர்ட் மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க வரானா, என் டீம்மேட்டே முடிச்சிடுவானா தெரில, பார்க்கலாம். இங்கே ஒருத்தன் தான் இருக்கான். நான் ரஷ் பண்ணி போயிட்டேன், ஏன்னா என் டீம்மேட் இருக்கான்ட்டு. ஓகேங்களா. பாருங்கள் வந்தால் எனக்கு நல்ல சான்ஸு, நான் அடிக்கலை. அவன் இந்த பக்கமாக வரான். இப்போ நான் ட்ராக் பண்ணும்போதே அந்த இது அப்படி போயிருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அவன் மட்டும் க்ளூவால் போடலாம், அவனுக்கு ஹெட் விழுந்திருக்கும். இப்போ இவனே ரொம்ப நேரம் இழுத்துட்டு போயிட்டான் மேட்சை. இப்போவும் விழுந்திருக்க வேண்டியது க்ளூவால் இல்லைன்னா விழுந்திருக்கும் கைஸ். இப்போ பார்த்தீங்களா நான் இந்த MP5ல எப்படி ட்ராக் பண்ணேன், SMG கன்னில் எப்படி ட்ராக் பண்ணேன். சும்மா அப்படியே மேலே தூக்குனா உனக்கு எவ்வளோ ஹெட் விழுந்துச்சுன்னு நீங்களே நல்லா பார்த்துருக்கலாம் இந்த இதில். ஓகேங்களா. ஈஸி தான். அப்போ அதாவது நீங்கள் சென்சிட்டிவிட்டியே வச்சுக்கோங்க. முதல்ல நீங்கள் வந்து ட்ரைனிங் கிரவுண்ட் போய் அதில் எப்படி வருதோ அந்த மாதிரி நீங்கள் வைக்கணும். இப்போ அவனுக்கு ஒருத்தனுக்கு நானே ஹெட்டு கொடுத்துட்டேன்னா இன்னொருத்தன் வந்துட்டான், அவனுக்கு லைட்டாக டேமேஜ் கொடுத்தா அவன் அந்த பவரில் அந்த க்ளூ வால் பவர்லாம் வச்சுருக்கங்காட்டி அவனுக்கு பிளட் ஏறி இருக்கும். பார்த்தீங்களா எப்படி விழுந்துச்சு. அவனுங்க மோஸ்ட்லி அடிக்கிறேங்கிற பேரில் ஜம்ப் பண்ணி அடிப்பானுங்க. நம்ம MP5 எடுத்துட்டோன்னா ஈஸியாக மேலே மட்டும் நீங்கள் ஃபயர் பட்டனை தூங்கினீங்கன்னா அவன் ஜம்ப் பண்ணி கீழே வரும்போது ஈஸியாக உங்களுக்கு ஹெட் விழுகும். இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு தெரில, இது அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது. அண்ட் தென் இப்போ பாருங்கள் இது என்னாச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம இன்னும் உயிரோட தான் இருக்கோம். 2 பேர் இங்கே இருக்கானுங்க. நான் பாட்டுக்கு ஒருத்தனை கூட சாகடிக்காமல் ஓப்பனிங்ஸில் நான் பாட்டுக்கு இறங்கி வந்துட்டேன். இப்போ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோமோ எனக்கே தெரியாது. பாருங்கள், அதாவது உங்கள் சென்சிட்டிவிட்டி எப்படி இருக்கும்னா, நீங்கள் ட்ரைனிங் கிரவுண்ட் போய்க்கோங்க. போயிட்டு அங்கே 2 பேர் இருப்பாங்களா, அதில் ஒருத்தன் அடித்தா சாகிற மாதிரி இன்னொருத்தன் அடித்தா எப்படி எவ்வளோ அடித்தாலும் சாக மாட்டானா. இப்போ அந்த மாதிரி இருக்க இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, போய் அந்த அடித்தா சாகிறான்ல அவங்கிட்ட நீங்கள் டெசர்ட்டே உட்பிக்கரே இல்லை உங்களுக்கு தேவையான என்ன கன்னோ எடுத்துக்கோங்க. நீங்கள் எதில் ஒன்ட்டா படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, யூஎம்பியாக கூட எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் அதில் ஒன்ட்டா படித்து பாருங்கள். இப்போ அதில் ஒன்ட்டா படித்து அடிக்கும்போது இப்போ டபுள் பேரல்லே அடிக்கிறீங்க, ஆனால் அங்கே தலைக்கு மேலே போகுது. நான் அடிக்கும்போதே தலைக்கு மேலே போகுதுன்னா சென்சிட்டிவிட்டியில் போய் ஜென்ரலில் நீங்கள் இதை கம்மி பண்ணணும். சென்சிட்டிவிட்டி ஜென்ரலில் நீங்கள் இதை கொஞ்சம் கம்மி பண்ணால் தான் உங்களுக்கு கொஞ்சம் இதாகும். நீங்கள் அதே அளவு ட்ராக் பண்ணுவீங்க, எப்போவுமே அதோட தான் ட்ராக் பண்ணுவீங்க. உங்களுக்கு தலைக்கு மேலே தான் போகுது என்னோடய இதே அப்படின்னா நீங்கள் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கீழே வரும். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஈஸியாக ஹெட்டு போகும். இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஆடி பார்த்துட்டு அதே மாதிரி எல்லா கன்லேயும் ஆடி பாருங்கள். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஜம்பிங் மூமெண்ட்டில் இருந்தங்காட்டி அவன் ஈஸியாக அடிச்சிட்டான். இல்லை பாடியில் தான் அடிக்குது, நான் எவ்வளோ அடித்தாலும் பாடியிலேயே அடிக்குது, எனக்கு தலைக்கே போக மாட்டேங்குது, தலைக்கு மேலே கூட போக மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போல்லாம் பாருங்களேன், நான் ஈஸியாக அடிச்சிருப்பேன். அண்ட் தென் அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் சென்சிட்டிவிட்டி ஜென்ரலில் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. நான் வச்சுருக்க ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 160 வச்சுருப்பேன். 160 தான் ஆடுறேன். இப்போ எல்லாருமே கம்மியாக வச்சுருப்பாங்க, இல்லை ரொம்ப அதிகமாக வச்சுருப்பாங்க. ரொம்ப அதிகம் கூட சொல்ல முடியாது, என் அளவு வச்சுருப்பாங்க, அதான் கம்மியாக வச்சுருப்பாங்க. செம்மையாக ட்ராக் பண்ணுறாங்கண்ணா. இப்போ இந்த இதில் வந்து நான் சென்சிட்டிவிட்டி மாற்றினேன். அதுக்குன்னு நீங்கள் அப்புறம் உங்களுக்கான சென்சிட்டிவிட்டி நீங்கள் தான் யூஸ் பண்ணணும், நீங்கள் தான் தேடிக்கணும். இப்போ நீங்கள் நான் அப்படி தான் நான் வீடியோ பார்த்தெல்லாம் கண்டுபிடிக்கல சென்சிட்டிவிட்டியை. நானாக தேடின சென்சிட்டிவிட்டி நானாக போட்டு பார்த்தேன். இப்போ இந்த அளவுக்கு சென்சிட்டிவிட்டி வந்துச்சு, இப்போ நான் அடிக்கிறேன்னா தலைக்கு மேலே போகுது அப்படின்னா கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி கம்மி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அடிக்கும்போது ஹெட் விழுந்துச்சு, லாங்கில் வச்சு அடிக்கும்போது ஹெட் விழுந்துச்சு. அப்புறம் அங்கே இந்த பக்கம் ஓடிட்டே இருப்பான்ல, அவங்ககிட்டையும் போய் அடித்து பார்த்தா அப்போது ஹெட் விழுந்துச்சு. அதனால ஈஸியாக நான் அந்த சென்சிட்டிவிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ரெட் டாட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 0லேயே வச்சுக்கலாம். ஏன்னா எஸ்எம்ஜி கன்சில் நான் எப்போவுமே 0ல் தான் வச்சு ஆடுவேன். அந்த மற்றதெல்லாம் கூட உங்களுக்கு தேவையில்லை. இப்போ பார்த்தீங்களா இதெல்லாம் ஈஸியாக விழுந்துருக்கும். இங்கே இவன் பாட்டுக்கு இங்கே வந்துட்டான், இவனை நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் எப்படியும் அழுத்தி அவனுக்கு ஏதோ கொஞ்சம் டேமேஜ் கொடுத்தேன். அப்புறம் அவன் அடிக்கும்போது இவன் நான் பார்க்கவே இல்லை, அவனவே இது பண்ணிட்டு இருக்கும்போது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக விழுந்துருக்கும். அவன் க்ளூவால் போட்டு விழுந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் அப்படி இல்லை. அது அவன் போடுறதுக்கு முன்னாடி விழுந்துருச்சு, அதுக்கப்புறம் தான் அவன் க்ளூவாலே போட்டிருக்கான். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு எப்படி விளையாடணும்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் சென்சிட்டிவிட்டி உங்களுக்கு முக்கியம். அப்புறம் நீங்கள் இந்த என்னடா நீ ஏதோ பாட் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கேன்லாம் யோசிக்காதீங்க. அதாவது நான்லாம் இது வரைக்கும் டைமண்டே எடுத்ததில்லை. ஓகேங்களா, ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் எல்லாம் ட்ரை பண்ணி இந்த மாதிரி அடிக்க முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி இதில் நீங்கள் அடித்து நல்லா ஓகே எனக்கு எதாவது